வாழ்க வளமுடன். நேர்மையாயிரு. இறப்பவன் இன்றைய பிணம். நம்ம இருக்கும் பாருங்க எல்லாரும், இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மனிதனாக பிறந்தால் எல்லாரும் ஒரு நாளைக்கு பிணந்தேன். அதுக்கிடையில் என்ன இந்த பணம்? இன்றைக்கி இந்த உலகத்தில் நல்லா பார்த்துக்கிட்டேன்டா, சொல்லுவாங்க அந்த காலத்தில், செத்த பின்னாடி உன் நெத்தி காசு ₹1 கூட நீ கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு தான் இறந்த பின்னாடி ஒவ்வொரு மனுஷனை அந்த ₹1 கொட்டி நெத்தியில் ஒட்டி வச்சுருவாங்க. அந்த கடைசியில் என்ன செய்கிறான், அந்த ₹1 எடுத்து தான் விடுவாங்க. அண்ணா கயிறும் அறுத்து தான் விடுவாங்க. நம்ம உறவினர்கள் கூட சுடாடு வரைக்கும் போவோம், கூட யாராச்சும் போவோம். அத்தையே அப்பயே எங்கள் அப்பா வந்துட்டார், பாட்டி வந்துட்டார், மாமா வந்துட்டார், எங்கள் அப்பா சம்பாரிச்சவர், அப்படி கூட யாரும் போகிறோமா? கிடையாது. செத்தால் மந்திரியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் எந்த முக்க ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பேர்? பிணம். யாராக இருந்தாலும் பிணம் என்று தான் பெயர். அதான் அந்த காலத்தில் ஹரிச்சந்திர மயானத்தை சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு விதி, இந்த விதி வந்து விட்டால் விதி முன்னாடி எல்லாம் சரிசம் வந்தேன். விதி முன்னாடி யாராக இருந்தாலும் சரிசம் வந்தேன். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் விதி முன்னாடி எல்லாம் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் அவர் வாழ்க்கையை உணர்ந்து அழகாக பாடியிருப்பார். எப்படி பாடியிருப்பார்? அரசனாக இருந்தாலும் ஆண்டி இருந்தாலும் விதியை முன்னாடி எல்லாம் ஒன்று தான். அவர் வாழ்க்கையை உணர்ந்து அழகாக படிச்சிருப்பார். இன்றைக்கி வாழ்க்கையை உணர்வதுக்கான மனுஷர்கள் நிறையா இல்லை. ஏதோ ஒரு வழியில் ஓடுறான், சம்பாதிக்கிறான் அப்படின்னு தான் போகிறாங்களுடைய. மனிதர்களை மனிதரால் மதிக்கும் மனிதர்கள் இன்றைய காலத்தில் ரொம்ப குறைவு. பணம்தான் என்னுடைய உலகம், பணம்தான் என்னுடைய மூச்சு, பணம்தான் என்னுடைய குடும்பம், பணம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கார்கள். அவங்க பாருங்கள், பணம்னு ஓடுறவங்க பாருங்கள், நல்லா ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு தாய் தம்பிங்களோட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. அவர்கள் பணத்தை நோக்கி அவர்கள் நேரத்தை வீணடித்து அவர்களையும் ஏமாற்றி கொண்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பணம்ன்ற அலையிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சில கோமாளி மாரி அலைவேன். மனிதனாக வாழவில்லை. ஏனென்றால் 5 அறிவு மிருகம் கூட நல்ல ஒரு குடும்பம் குட்டி என்று பாருங்கள், அப்படி ஒரு பாசமாக இருக்குது. அந்த ஆடு அடைச்சப்பாங்க, நான் அந்த மேய்ச்சி வந்தோடனே பாருங்கள், ஆடு ஓடி குட்டியை தேடி ஓடும். மனுஷன் இன்றைக்கி அப்படி ஓடுமா? பணம் எங்கடா வருதுன்றுவோம். இன்றைக்கி உலகம் அப்படித்தான் ஓடிக்கிருக்கு. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை உள்ளம்.